காலத்தில் ஒரு 10, 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தது அந்த கடைங்க. ஆனால் இன்னைக்கு அந்த கடைங்க மட்டும்தான் இருக்குது, மற்ற கடைங்கள்லாம் இல்லவே இல்லை. அந்த மாதிரி ஆயிடுச்சு. மிருகத்தை உண்டு 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 நாமும் மிருகத்தை விட இன்னும், ஏன்னா மிருகம் கூட சண்டை போடுற நேரம் தான் சண்டை போட்டுக்குது, மற்ற நேரத்துல எல்லாம் அமைதியாக தான் இருக்குது. ஆனால் நம்ம மிருகத்தை விட கீழே போய் கொண்டே இருக்கிறோம். ஒரு அறிவு 2 அறிவு ஜீவன்களை விட கீழே போயின்னு இருக்கோம். அந்த மாதிரி தான் நம்ம போகிறோம். அப்படிப்பட்ட ஒன்று இப்போ இரத்த பீஜனுடைய உதிரத்தை குடித்ததுனால காளிக்கு என்ன வந்தது? உக்கிரம் வந்துட்டுது. அப்பன்னா இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெய்வத்துக்கே அந்த நிலைன்னா நமக்கெல்லாம் என்ன நிலை? அம்பாலே இந்த உலகத்தையே காக்கக்கூடிய சிவபெருமானுடைய பதியாக இருக்கக்கூடிய ஆதி பராசக்திக்கே அந்த நிலை. இரத்த பீஜனுடைய உதிரத்தை குடித்ததனால ஆக்ரோஷம் தாங்க முடியல. ஏற்கனவே இரத்த பீஜம் என்ன பண்ணா? மொத்தத்தையும் மரம் செடி கொடி எல்லாத்தையும் வெட்டினா. யானை ஒரு பக்கம் அடித்து தும்சம் பண்ணுறா, ஒரு பக்கம் காட்டு மிருகங்களை அடித்து, ஒரு பக்கம் முனிவர்களை வதைத்து, எல்லாம் என்ன பண்ணானா அது இந்தம்மா பண்ண ஆரம்பிச்சிட்டா. அசுரனை அழிப்பதற்காக தான் இந்தம்மாவை அமுச்சு வச்சாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குது? கடைசியில் அந்த அசுரன் செய்த வேலையை இந்தம்மா செய்கிறார். அங்கே பராசக்தியாக இருக்கக்கூடியவள் இந்த வேலையை செய்கிறான்னு உடனே 33 கோடி தேவர்கள் போய் அந்த இடத்துல சொன்னாங்க. என்ன சொல்கிறாங்க? சுவாமி, நீங்கள் அசுரனை அழிப்பதற்கு அனுப்பி வைத்த காளியாக இருக்கக்கூடியவள் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவன்களையும் அழித்து விடுவாள் போல் இருக்கின்றது. சுவாமி, இரத்த பீஜன் கொடுமையாவது தாங்கிவிடலாம் போல் இருக்கின்றது. ஆனால் காளி தேவியினுடைய கொடுமையை தாங்க முடியவில்லை. என்ன செய்வது? சுவாமி, தாங்கள் தான் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும். தாங்கள் சென்றுதான் காளியினுடைய உக்கிரம் என்று சொல்லக்கூடிய கோபத்தை தணிக்கக்கூடிய கருணை உங்ககிட்ட தான் இருக்கு. சுவாமி, எழுந்தருள வேண்டும். ஏற்கனவே இவர் தான் முடிவு பண்ணி வச்சிருக்காரே, நம்ம அம்மையேன்னு கூப்பிட்ட அம்மா ரொம்ப நாளாக அங்கே காத்துருக்காளே அப்படின்னு என்ன பண்ணார்? கைலாயத்திலிருந்து சிவபெருமான் புறப்பட்டு வந்தார். சிவபெருமான் இடத்துல எதிர்க்க நின்று, அம்பிகை, நான் உன்னை என்ன காரியமா அனுப்பின, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா, நீ யாரு? அம்பிகை, என்ன தெரியலையா? தெரியல. அம்பிகை, உன்னை நான் வதம் செய்வதற்காக, இரத்த பீஜனை வதம் செய்வதற்காக அனுப்பி வைத்தால் நீயே இங்கே வந்து ருத்ரகாளியாய் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்றாயே, என்ன இது? நான் அப்படிதான் பண்ணுவேன், முடிஞ்சா தடுத்துக்கோ. சரி, அப்போ 2 பேருக்கும் வாக்குவாதம் முற்றிக்கொண்டே இருக்கு. அதில் சிவபெருமான் சொன்னார், அம்மா, ஒரு இடத்தில் பிரச்சனை வந்தால் தானத்திலேயே சிறந்தது அன்னதானம், அதை விட 1000 மடங்கு சிறந்தது அறிவுதானம், அறிவுதானத்தை விட 1,00,000 மடங்கு சிறந்தது நிதானம், நிதானத்தை விட 1,00,000 மடங்கு சிறந்தது சமாதானம். சமாதானமாக போகலாம். அதெல்லாம் நான் போக முடியாது, நான் அந்த உலகத்தை அழித்தே தீருவேன். சரி, நீ உலகத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத கேளு. நீ உலகத்தை வேண்டாம், அழி. ஆனால் நாம் இருவருக்குள்ள ஒரு போட்டி நடத்துவோம். அந்த போட்டியில் யார் வெற்றி பெறாரோ அவருக்கு இந்த இடம் சொந்தமாக இருக்கட்டும். அவருக்கு இந்த இடம். நீ என்னை வென்று விட்டால் நீ என்ன வேண்டும் செய்ய நினைக்கிறாயோ அதை செய்து கொள். என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த அம்மா சொன்ன அடுத்த வினாடி அந்த அம்மா பார்த்தா, என்ன செய்ய சொன்னாலும் நானும் செய்கிறேன், வாருங்கள் சண்டைக்கு பார்க்கலாம். அம்மா, எனக்கு சண்டை போடலாம் தெரியாது, டான்ஸ் ஆட வேணா தெரியும். என்ன தெரியும்? நடனம் வேணா எனக்கு தெரியும், எனக்கு சண்டை போட தெரியாது. நீங்கள் எந்த புராணத்தை எடுத்தீங்களாலும் சிவபெருமான் சண்டை போட்டதா சரித்திரம் இருக்காது, சரித்திரமே இருக்காது. தேவி பாகவதத்தில் ஒரு இடத்துல சங்கசூடன் இடத்துல போறார் சண்டைக்கு என்னமோ. ஆனால் காளியையும் முருகப்பெருமானையும் சண்டை போட விட்டுட்டு ஷபாஷ் காளி ஷபாஷ் காளின்னு கைத்தட்டிட்டு தான் உட்காந்து இருப்பார். கடைசி வரைக்கும் பானம் எடுக்க மாட்டார். எத்தனை வருஷம் தெரியுமா? 1000 வருஷம். 1000 வருஷம் கைத்தட்டிட்டே உட்காந்துருந்தார். யாரு? ஆமாம், அப்பேற்பட்ட பெருமான். யார் அவரு? சிவபெருமான். சண்டை போடலை. காளி தேவி வந்து வந்து சொல்லுவாங்க, சுவாமி சண்டை.
நீயும் என் பிள்ளையும் சண்டை போடக்கூடிய காட்சியை நான் பார்த்து எப்படி ரசித்து கொண்டிருக்கின்றேன் தெரியுமா? உங்களை நான் ஊக்கப்படுத்துவதற்கு யாராவது ஒருத்தர் வேண்டாமா? கைத்தட்டி நான் இப்போ நீங்களும் கைத்தட்டினாதான் எனக்கும் நல்ல, நீங்கள் கைத்தட்டுறதுனால தான் என்னால் வேக வேகமாக கதையை சொல்ல முடியுதா? இல்லைன்னா நான் சொங்கின்னு உட்காந்து அப்படி இருப்பேன் இல்லையா? இவ்வளவு பேர் உட்காந்து கை தட்டும் போது இன்னும் சொல்லணும்னு நானும் ஒரு 4 புக்கை 4 எல்லாத்தையும் படித்து கொண்டு வந்து மண்டையில் ஏற்றிட்டு வந்து இன்னும் என்னென்ன கதையெல்லாம் சொல்லலாம், தெரியாதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? அந்த கைத்தட்டல் தானே ஊக்கத்தை தருவது. கலைமாமணி விருதை காட்டிலும் கைத்தட்டல் தான் சிறந்தது இல்லையா? கலைமாமணி என்னைக்கோ ஒரு வாட்டி கொடுத்தாங்கன்னா அதோட முடிஞ்சு போயிடும். ஆனால் உங்களுது ஒரு நாளைக்கு 40 முறை கைத்தட்டுகிற பொழுது ஒவ்வொரு முறையும் கலைமாமணி விருது வாங்கிறது போல் அர்த்தம் இல்லையா? அதனால் இங்கு நினைக்கப்படுது. அதனால் உனக்கு நான் கைத்தட்டின்னு இருக்கேன்னார். யார்? சிவபெருமான். அப்போது எந்த இடத்திலுமே சிவபெருமான் சண்டை போட்டதாக வரலாறு வராது இல்லையா? முப்புறங்களை எரித்தது கூட எதில் எரிச்சார்? தன்னுடைய புன் சிரிப்பால். சிவபெருமான் முப்புறங்கள் எரித்தாரு, அது கூட எதில் எரிச்சார்? தன்னுடைய புன் சிரிப்பால் தான் எரிச்சாரே தவிர சண்டை போடல அந்த இடத்துல கூட. அப்போ அப்படிப்பட்ட சிவபெருமான் இங்கே என்ன சொல்கிறார்? அம்மா எனக்கு சண்டை போட தெரியாது, எனக்கு சண்டை போட தெரியாது. சண்டை போட தெரியாத ஒரே காரணத்தினால தான் பிரம்மா அவர் நாக்கில் மனைவிக்கு இடம் கொடுத்தாரு, திருமால் இதயத்தில் இடம் கொடுத்தாரு. நான் என் பொண்டாட்டிக்கிட்ட சண்டையே போடக்கூடாதுன்னு தான் நான் பாதியை கொடுத்துட்டேன். என் மனைவிக்கு நான் பாதியை கொடுத்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? நாக்கில் இருந்தால் கீழே இறங்கி வந்து சண்டை போடுவா. இதயத்தில் இருந்தால் வெளியில் வந்து சண்டை போடுவா. ஆனால் உடம்பில் இருந்தா ஏன்னா உடம்பில் இருந்தா அந்த உடம்பு சண்டை போட்டால் நமக்கும் வலிக்கும்னு அவளுக்கு தெரியும் இல்லையா? அதனால தான் சிவபெருமான் எவ்வளவு ஐடியா பண்ணியிருக்காரு பாரு. ஆமாம், இனிமேல் நீங்கள்லாம் கூட அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சண்டையே வராமல் இருக்கிற 2 வார்த்தை தான். ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் இருப்பேன். ஒன்றே ஒன்று, வீட்டுக்கார இடத்துல ஆமாம் போடுங்க, இன்னொன்று மாமா போடுங்க. 2 வாரத்தில் அனைத்து வீட்டுக்காரும் சரண்டர் ஆகிடுவாங்க. கைத்தட்டல் பத்தலை. ஏன் இதை கேட்குறேன்னா, டைவர்ஸ் கேஸ் 30 லட்சம் கேஸ் பெண்டிங்களுக்கு தான். ஒரு நாளைக்கு 15,000 கேஸ் பதிவாகுதான், விட்டு கொடுத்து போகாத ஒரு காரணத்தினால் இல்லையா? அதனால் அந்த 2 வார்த்தையை பயன்படுத்திங்கன்னா எல்லா வீட்டுக்காரும் சரண்டர் ஆகிடுவாங்க. ஒன்று அவர் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் போடுங்க, இன்னொன்று மாமா போடுங்க. இது 2. அடியா இங்கே வாங்க, அலுமேலே வெள்ளை காக்கா தானே அது பறக்கிறது, ஐயா உனக்கு கண்ணு தெரியலையா அப்படி கேட்கக்கூடாது. ஆமாம் மாமா, நீங்கள் சொன்னால் அது வெள்ளை காக்கா தான் மாமா. காக்காவில் எங்கேயாவது வெள்ளை காக்கா இருக்குதா? ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது? ஆமாம் சாமி போடணும் அந்த இடத்துல. எதுக்கோ யார்கிட்டயே போய் ஆமாம் சாமி போடும்போது நம்ம வீட்டுக்காரர்கிட்ட நாம் ஆமாம் சாமி போடுறதுல என்ன தப்பு இல்லையா? அப்போ போடணுமா இல்லையா? இன்னொன்று, மனுஷன் தின்னுவானா இது? மாமா ஏதோ அந்த டிவியை பார்த்துக்கினே சமைச்சேன்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ மாமா. நீங்கள் அந்த போடுகிற பொழுது ஒரு 4 வாட்டி மாமா மாமான்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி என்னமோ தெரியாமல் பண்ணிட்டா போலுகுது, சரி போனால் போகுது, சரி விடு அப்படின்னு. ஏன் தொண்டையில் குறுக்கு அடைச்சிக்குமா? அப்படி தான் இருக்கும். சாப்பிடலனாப்பா. ஆமாம், அப்படி சொன்னா என்ன ஆகும்? அந்த தட்டு கையில் இருக்கிறது அப்படி பறக்கும். இது ரகசியம். இதெல்லாம் என்ன ரகசியம்? குடும்பத்தினுடைய ரகசியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லறம் என்கின்ற நல்லறம் ஆவதற்கு சிவபெருமான் இப்போ காளி உக்கிரத்தில் இருக்கின்றாள். ஆனால் அவகிட்ட சிவபெருமான் எடுத்த உடனே சண்டை போடணும்னு சொல்லலை. என்ன சொல்றார்? எல்லா வகையிலையும் அவளை சமாதானப்படுத்துவதற்கு முயற்சி பண்றார். அப்பனா என்ன அர்த்தம்? சிவபெருமானே இறைவி இடத்தில் சமாதானப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறாருன்னு அர்த்தம். அப்போ தானே ஒற்றுமை என்பது. அதனால தானே இன்னைய வரைக்கும் காரைக்கால் அம்மையார் கதையை ருசித்து நாம் எல்லாம் கேட்டுருக்கோம் இல்லையா? இந்த கதையை கேட்டுக்கிறதுனால தான், அப்படி கேட்கறதுனால தானே காரைக்கால் அம்மையாருக்கு அந்த இடத்துல முக்தி கிடைச்சது, திரு நடன கோல காட்சி கண்டித்தது. இப்போ இறைவன் சொல்கிறார், அம்மா எனக்கு நடனம் வேணா தெரியும், 2 பேரும் ஆடலாம்.
இருவரும் சேர்ந்து அபிநயம் பிடிப்போம். நடுவர் யாரு? தீர்ப்பு சொல்றதுக்கு யாருன்னா ஒரு ஆள் வேணும்ல. பார்த்தார், எல்லாரையும் கூப்பிட்டார். 33 கோடி தேவர்கள் உட்காந்தாங்க ஒரு பக்கம், 99,000 ரிஷிகள் ஒரு பக்கம், சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் ஒரு பக்கம் எங்க பூதகணங்கள் சிவகணங்கள் ஒரு பக்கம், நாரதர் மத்தளம் வாசிக்க ஒரு பக்கம், வீணை வாசிக்கிறதுக்கு ஒரு ஆள் ஒரு பக்கம். யாரு? சரஸ்வதி வீணை வாசிச்சாங்க. எப்போ? இவங்க 2 பேரும் நடனம் ஆடுறதுக்கு ராகம் தேவையில்ல, அதுக்காக ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று பண்ணாங்க. இப்படி ஒவ்வொரு அடியார்களும் அங்கே ஒரு பக்கம் பாட்டு கச்சேரி. யாரு? கேபி சுந்தராம்பாள் பாட்டு கச்சேரி. பழம் நீ எப்ப, ஆமாம், பாட்டு கச்சேரி அங்கே நடந்துச்சு. எல்லாம் ஒரு பக்கம் நடந்தது. நடுவர் யாருன்னா நாராயணர். நாங்கள் ஒரு பக்கம் சப்த ரிஷிகள் உட்காந்தாங்க, எல்லாம் உட்காந்தாங்க. சிவபெருமான் கேட்டார் நாராயணரை பார்த்து, ஆடலாமா சுவாமி? ஆடுங்க. உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய சிவபெருமான் ஆடு அப்படின்னு ஆட விட்டாங்க. அப்படி ஆடுகிற பொழுது 2 பேரும் சேர்ந்து ஆடுறாங்க. இப்படி பல நாட்கள் அந்த நடனம் போயிட்டே இருக்கு. அனைவரும் காண கண்கோடி வேண்டும் 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 இறைவா, இந்த அற்புத காட்சிக்காக எத்தனை ஆண்டு காலம் எத்தனை பேர் தவம் இருக்கிறார்கள் தெரியவில்லை. இந்த காரைக்கால் அம்மையார் என்று சொல்லக்கூடிய புனிதவதி தாயார் செய்த புண்ணியத்தின் பலனாக இத்தனை பேருக்கும் காட்சி கொடுக்கிறாயே, எவ்வளவு அற்புதம் இல்லையா? ஏன்னா அவ்வளவு பேருக்கும் தவம் இருந்தால் தான் கிடைக்கக்கூடிய காட்சி எளிமையாக வந்து இறைவன் தரார். அதான் ஆருத்ரா. 84 லட்ச யோனி பேதமும் அந்த நடன கோல காட்சியை கண்டுவிட்டால் மோட்சம் நிச்சயம், கைலாய பதவி நிச்சயம். அதனால தான் திரு நடராஜர் தரிசனமே. தரிசித்தா என்ன தரிசிக்கணும்? ஆருத்ரா அன்றைய தினத்தில் நடராஜருடைய கோலத்தை, நடராஜ பெருமானை, அபிஷேகத்தையும் அந்த திரு நடன கோல காட்சியும் கண்டுவிட்டால் அத்தனை ஜீவன்களுக்கும் முக்தி நிச்சயம். அதனால தான் அந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த ஆருத்ரா தரிசனத்தை எளிமையான முறையில் இப்போ இறைவியினால கிடைச்சதுன்னா அத்தனை பேரும் என்ன நினைக்கிறாங்க? ஆஹா ஆஹா, இந்த அற்புத காட்சி கிடைக்காதா கிடைக்காதா என்று அத்தனை பேரும் கனவு கண்டு கொண்டிருந்தோம். காரைக்கால் அம்மையார் என்கின்ற புனிதவதி தாயார்னால் நமக்கு இன்றைய தினத்தில் கிடைத்திருக்கு. அப்போ உலக மக்கள் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க இல்லையா? அப்போ எல்லா ஜீவன்களும் அந்த திருவலங்காட்டில் இருந்துச்சான். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முன்ன சிவபெருமான் ஒரு வார்த்தை சொன்னார். என்னென்ன? கைலாயத்தில் பாதி திருவலங்காடு. அப்பேற்பட்ட திருவலங்காடு திருத்தணிக்கும் திருவள்ளுவருக்கும் இடைப்பட்டதில் இருக்குது. ஆயுள் காலத்தில் ஒரு முறையாவது அந்த காரைக்கால் அம்மையாருக்கு முக்தி தந்த அந்த தலத்தை நாமெல்லாம் தரிசிக்க வேண்டாமா? கண்டிப்பாக ஒரு முறையாவது பார்க்கணுமா இல்லையா? அப்பேற்பட்ட புனித தலம். அந்த இடத்துல திரு நடன கோல காட்சி நடந்துகிட்டே இருந்தது. சிவபெருமான் பார்த்தார், என்னடா இது, நாம ஆடிக்கிட்டே இருக்கோம், இவங்களும் கை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்களே, எவ்வளவு எப்போ தான் முடிகிறது? தீர்ப்பு யார் சொல்கிறதுன்னு. தீர்ப்பு சொல்லக்கூடிய நிலையில் யாரும் இல்லை. ஏன்னா சிவனையே பார்த்துனுக்குறாங்க, ஒரு பக்கம் அம்பாலையே பார்க்குறாங்க. மாறி மாறி கண்ணை பார்த்து ஆனந்த கண்ணீர் வருது எல்லாருக்கும். ஆஹா, அற்புதம் 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 எல்லாம் பார்க்குறாங்க. என்னன்னா கைலாயத்தில் ஒருத்தரும் இல்லை, சொர்க்கத்தில் ஒருத்தரும் இல்லை, தேவலோகத்தில் ஒருத்தரும் இல்லை. மொத்த பேரும் எங்கே இருந்தாங்க? திருவலங்காட்டில் இருந்தாங்க. அந்த அற்புத கோல காட்சியை கண்டு கண்ணார ரசித்து கொண்டிருக்கிற பொழுது சிவபெருமான் ஒரு நடனம் ஆடினார். என்னது? இந்த காலை அப்படியே ஆடுற பொழுது இந்த காதலுகிற தோடு இருக்கு பாருங்க, அந்த தோடு அப்படி கீழே விழுந்து போச்சு. விழுந்த அடுத்த வினாடி என்ன பண்ணாங்க? அந்த தோடை எடுத்து தன்னுடைய வலது காலால் எடுத்து அப்படி காதல மாட்டினார் அந்த தோடு. இப்போ அம்பாளுடைய காதனுடைய தோடும் கீழே விழுந்தது. ஆனா அம்பாள் என்று சொல்லக்கூடியவள் கால தலைக்கு மேல 33 கோடி தேவர் உக்காந்துக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த பக்கம் நாரதர்லேருந்து, ஒரு பக்கம் முப்பெரும் தேவியர்லேருந்து, ஒரு பக்கம் பிள்ளையார், ஒரு பக்கம் யார் முருகர், ஒரு பக்கம் வீரபத்ரர், ஒரு பக்கம் காலபைரவர், ஒரு பக்கம் அனைத்து சிவகணங்கள் பூதகணங்கள், இத்தனை பேரும் உட்கார்ந்துருக்கிற ஒரு பெண்ணு, இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. ஒரு பெண் காலை தூக்கி தலைக்கு மேலே தூக்க முடியுமா? பெண்ணுக்கு என்ன முக்கியம்?
அச்சம், மடம், ஞானம். இது முக்கியமா இல்லையா? இந்த அம்மா பார்த்தா எவ்வளவு நேரம் நல்லா தானே ஆடிட்டு இருந்தார், இவரை யாரு காலை தூக்கி ஆட சொன்னார்? அப்படி ஆடிய நடனத்தின் மீது வெட்கைப்பட்டு தன் தோல்வியை ஒத்துக்கொண்டு இரு பாதத்தையும் வணங்கி காளிதேவி நின்றாள். அந்த பாதத்தை தூக்கிய உடனே அந்த அம்மா, காரைக்கால் அம்மையார் என்று சொல்லக்கூடிய அந்த அம்மையார் பாடிக்கொண்டே இறைவனுடைய திருவடியினுடைய கீழே நின்று விட்டாள். அப்படிப்பட்ட ஒரு காட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலத்தில் காரைக்கால் அம்மையாருக்கு முக்தி கொடுத்த தலம் இதுவே முதல் சபையாக இருக்கட்டும் என சொன்னார். சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி காரைக்கால் அம்மையாருக்கு அந்த தலத்தில் மோட்சம் கொடுத்தார். நிச்சயமாக இந்த காரைக்கால் அம்மையாரனுடைய கதையை ரசித்து ருசித்து பாராட்டி செவி கொடுத்து கேட்ட அத்தனை பேருக்கும் காரைக்கால் அம்மையாரை போன்று நிச்சயமாக நமக்கும் அந்த கைலாசநாதர் கார்ணீஸ்வரர் நிச்சயமாக மோட்சத்தை தருவார். அது மட்டும் இல்லை, 63 நாயன்மார்களில் 62 பேர், 4 உள்பட அனைவரும் நின்ற வாக்கில் தான் காட்சி கொடுக்கின்றார்கள். காரைக்கால் அம்மையார் என்று சொல்லக்கூடிய புனிதவதி தாயாரை மட்டும்தான் இறைவன் அமர வைத்து பார்த்தார். கையில் நல்லா ஸ்ட்ராங்கா தக்கும். ஏன்? அம்மா என்கின்றவள் அமர வேண்டும். இல்லைன்னா அந்த சிவபெருமானை பார்த்து நீங்கள்லாம் என்ன கேள்வி கேட்பீங்க? அம்மாவை நிற்க வச்சுட்டு இவர் மட்டும் உட்கார்ந்துக்கிறார், இது என்னையா மரியாதை? இவர் அம்மானு கூப்பிட்டதுக்கு என்னையா அர்த்தம்? சிவபெருமானை நாமெல்லாம் கேள்வி கேட்போம் இல்லையா? கேள்வி வரும் இல்லையா? அங்கே ஒரு கேள்வி தொடுப்போம் இல்லையா? அது மட்டும் இல்லை, பெரியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும், பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் நிற்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் காட்டியது ஒன்றுதான் காரைக்கால் அம்மையார் என்று சொல்லக்கூடியவர்களை அமர வைத்தார். ஏன்? சிவபெருமானுக்கே அம்மா, அவளை நிற்க வைக்கலாமா? இன்னொரு விஷயம் என்னது? அவள் காலால் நடந்து கைலாயத்தை அடையவில்லை. எதில் நடந்தா? தலையால் நடந்தா. தலைகீழாக நடந்து இறைவனுடைய தரிசனத்தை கண்டவளை நாம அமைதியாக ஒரு இடத்துல உட்கார வைக்க வேண்டாமா? உட்கார வைக்க வேண்டாமா? அப்பேற்பட்ட சிறப்புக்கு உரிய ஒரு அம்மையார் இல்லையா? அதனால தான் 63 நாயன்மார்கள் 4 உள்பட எல்லாரும் எதில் நின்றுட்டு இருக்கா? இறை வழிபாட்டில், இறை ஆலயத்தில், சிவ ஆலயத்தில் என்ன கோலம்? நின்ற கோலம். ஆனால் யாருக்கு? காரைக்கால் அம்மையார் என்று சொல்லக்கூடிய புனிதவதி தாயாருக்கு மட்டும் என்ன கோலம்? அமர்ந்த கோலம். ஏன்னா பிள்ளை அமர்ந்திருக்கிறார், அம்மாவும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அம்மாவை நிற்க வச்சிருந்தா சிவபெருமானே அவங்க அம்மாவை நிற்க தான் வச்சுக்கிறாரு. நாமும் அநாத ஆசிரமத்திலேயோ முதியோர் இல்லத்திலேயோ நிற்க வைக்கலான்னு நாளைய தினத்தில் சிவபெருமானை உதாரணம் காட்டி விடுவார்களோ என்று சிவபெருமான் பயந்துட்டார். அதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அப்பேற்பட்ட சிவபெருமானை சுமக்கவில்லை காரைக்கால் அம்மையார். பக்தி என்கின்ற ஒன்றை, அன்பு என்கின்ற ஒன்றை அந்த இடத்தில் செலுத்தி என்ன பெற்றாங்க? சிவபெருமானுக்கே தாயாக மாறினாள் என்றால், ஒரு சாதாரண பூமியில் பிறக்கக்கூடிய பெண்கள் இறைவன் சிவபெருமானுக்கே தாயாக ஆகிறார்கள் என்றால், அப்போ அந்த பெண்கள் எந்த அளவுக்கு ஒழுக்கத்தோடும் பக்தி நெறியோடும் எப்படி வழி நடக்க வேண்டும் என்பதை காரைக்கால் அம்மையார் என்று சொல்லக்கூடிய புனிதவதி தாயாரனுடைய சரித்திர கதையிலிருந்து நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் இப்படிதான் வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டிய ஒரு அம்மையார். அந்த அம்மையாருக்கு கிடைத்த அதே ரத்தின சபை என்று சொல்லக்கூடிய முக்தியும் நமக்கும் நிச்சயமாக இறைவன் தந்தருளுவார் என்கின்ற நம்பிக்கையோடு அடுத்த தலமாக இருக்கக்கூடிய, ஏன்னா பெண்ணுக்கு ஞானமே அணிகலன் என்று உணர்த்த ஒரு தலம் திருவலங்காடு. அங்கு தல விருட்சம் ஆல மரம் என்று சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு தலம்தான்
எது? திருவலங்காடு. அது ஆலமரம் இன்னைக்கும் இருக்கா? யாரெல்லாம் போய் பார்த்துக்கிறீங்க? திருவலங்காட்டு தலத்தை இன்னைக்கும் ஆலமரம் இருக்கா? அப்பன்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு சிறப்புக்கு உரிய ஒரு தலம். அதனால் வாழ்க்கையில் நாமும் சிதம்பரத்தை போகிறீங்களோ இல்லையோ, திருவண்ணாமலைக்கு போகிறீங்களோ இல்லையோ, காலசீர்வரக்கு போகிறீங்களோ இல்லையோ, அதுக்கப்புறம் திரு ஆனைக்காவலுக்கு போகிறீங்களோ இல்லையோ, காஞ்சிபுரத்துக்கு போகிறீங்களோ இல்லையோ, திருவாரூரில் போகிறீங்களோ இல்லையோ, எங்கே போகலாம்? சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஐம்பெரும் சபைகளில் முதல் சபையாக விளங்கக்கூடிய ரத்தின சபைக்கு நிச்சயமாக அனைவரும் சென்று இறைவியையும் இறைவனையும் அதே போல காரைக்கால் அம்மையாரையும் தரிசித்தோம். ஆனால் நிச்சயமாக இந்த ஜென்மத்தில் நாம் எல்லாம் காரைக்கால் அம்மையாராக இல்லாமல் இருந்தாலும் கூட அடுத்த ஜென்மத்திலாவது இறைவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறலாம். இல்லைன்னா நம்ம வம்சாவளியில் யாருக்காவது இறைவன் அந்த திருவருளை தருவார் என்று சொல்லி அடுத்த தலம் 25வது தலம் கொல்கத்தா காளி என்கிறது. பாருங்க, எல்லாம் காளியாவே வராங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்ததும் காளி, இப்போவா? ஆமாம், காளி. கொல்கத்தா என்று சொல்லக்கூடிய காளி, அந்த இடத்தில் காளி தலம் 25வது தலம் என்று சொல்லக்கூடியது உத்திர சக்தி பீடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. வங்காள மாநிலம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அந்த தலம் இருக்கின்றது. அது மட்டும் இல்லை, காளி காட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. காளி காட்டா அப்படின்னு வாங்க. அப்படிப்பட்டது பகீரதி என்று சொல்லக்கூடிய கங்கா நதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தலம். கங்கை அங்கே ஓடுதுன்னு அர்த்தம். எங்க? கொல்கத்தாவில் காளிதேவி கோயிலுக்கு பக்கத்தில் என்ன ஓடுதான்? இந்த கங்காதேவி ஓடுகிறாள் அப்படின்னு அர்த்தம். 1000 கரங்கள் கொண்ட காளிதேவி அப்படின்னு சொல்லக்கூடியது. தாரா சுந்தரி சிம்மவர்த்தினி அப்படின்னு சொல்லக்கூடிய தனி கோயில் அந்த இடத்துல உண்டு. எந்த இடத்துல? அந்த கோயிலில், கொல்கத்தா காளியில் அந்த கோயிலில் உண்டு. அதே மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவர் வங்காளத்தில் அந்த பகுதியில் தான் பிறந்து, அவருடைய அண்ணா முதல்ல எந்த இடத்துல? அந்த தலத்தில் பூசாரியாக இருந்தார். அந்தனர் குலத்தில் பிறந்தவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்படி பிறந்தவர் அவர் என்ன பண்ணார்? அண்ணாவிற்கு தொண்டு, அவர் இருக்கிற இடத்துக்கு இவரும் போயிருந்தார். முதல்ல அவங்க அண்ணா தான் பூஜை செய்து கொண்டிருந்தார். அவங்க அண்ணா இறந்ததற்கு பிறகு இவர் அந்த பூஜையை செய்தார். அப்படி செய்த பொழுது அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது மனசுக்குள்ள. என்ன சந்தேகம்னு கேட்டீங்கன்னா, இந்த உள்ள இருக்கிறாள காளி, அவ கல்லா காளியா? ஒரு சந்தேகம். தினமும் காளி உன்னை நான் பார்க்கணும், காளி நான் உன்னை பார்க்கணும், காளி நான் உன்னை பார்க்கணும், காளி நான் உன்னை பார்க்கணும், இப்படியே தான் பூஜை பண்ணிகிட்டு இருந்தார். தினமும் இப்படி தான் பூஜை பண்ணிகிட்டு இருந்தார். சரி பார்த்தார், நம்ம செய்கிற பூஜையை இந்த அம்மா ஏற்றுக்கல போலுக்குது, இதுக்கப்புறம் நாம் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? அந்த காளி கையில் கத்தி இருந்தது பாருங்க, அந்த கத்தியே எடுத்து கழுத்தை அறுத்துக்கிட்டார். அப்போ ஒரு ஒளி சொரூபம் தோன்றியது. அப்போ சிறிது நேரம் அவர் மயக்கமுற்றதாக அவரே பிறகு அவருடைய வரலாற்றில் சொல்லுகிற பொழுது உபதேசனையில் அவரே சொல்லியிருக்கார். இவருடைய சீடர் தான் விவேகானந்தர். யாருடைய சீடர்? ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சீடர் தான் யார்? அவர் விவேகானந்தர். அவர் கையினால் ஏற்படுத்தப்பட்டது தான் ராமகிருஷ்ண மடம். ராமகிருஷ்ண மடம் அவர் கையினால் ஏற்படுத்தப்பட்டதா. ராமகிருஷ்ண மடத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு இன்றைய தினத்தில் ஒழுக்க நெறிகளை, சைவ உணவுகளை கொடுத்து எப்படி வளர்த்துட்டு இருக்காங்க? ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளர்த்து வெளியில் அனுப்புகிறாங்க. அதுக்கு முழுக்க காரணம் யாரு? ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவருடைய உபதேசனை மொழிகளை பெற்றுதான் விவேகானந்தர் அதை பயன்படுத்தி அந்த ராமகிருஷ்ண மடத்தை வளர்த்தார். அவருடைய குருநாதர் தான், விவேகானந்தரனுடைய குருநாதர் தான். அந்த காளிதேவி என்று சொல்லக்கூடியவனுடைய திருவருளை ராமகிருஷ்ண பரமஹம்சர் பெற்றார். அம்பாளுடைய உடம்பு சிதறியதில் ஒரு காலில் இருந்த 4 விரல்கள் அந்த தலத்தில் விழுந்ததாம்.
கொல்கத்தா காளின்னு சொல்கிறோமே, அந்த தலத்தில் அம்பாளுடைய கால்களில் இருக்கக்கூடிய 4 விரல்கள் விழுந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த கொல்கத்தா காளி. அது மட்டும் இல்லை, ஈசனுக்கு பெயர் நாகாலீசர் என்ற நாமம் இருக்கின்றது. இங்கு தசரா தீபாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய 2ம் விசேஷமான முறையில் கொண்டாடுவாங்க. அப்பேற்பட்ட ஒன்று கல்கத்தா காளி. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு காட்சி கொடுத்து காளியினுடைய திருவருளை பெற்றதற்கு பிறகுதான் இன்றைய தினம் வரைக்கும் ராமகிருஷ்ண பரமஹம்சரை நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இறைவியாகவே இறைவனாகவே வழிபாடு செய்து கொண்டிருப்பதற்கு இந்த கொல்கத்தா காளி என்று சொல்லக்கூடிய அந்த காளி தேவி தான் காரணமாக இருக்கின்றாள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய தலம் எது? இந்த கொல்கத்தா காளி என்று சொல்லக்கூடியது. அடுத்த தலம் 26. இது ஏன்னா அதிகமான வரலாறு எதுவும் இல்லை. அந்த அம்மா அந்த விழர்கள் விழுந்தது ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் தொண்டு செய்தார். அந்த தலத்தில் மட்டும்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அந்த அம்மா காட்சி கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகுதான் அவர் ஞான உபதேச மொழிகள் எல்லாம், அவருடைய உபதேச மொழிகள், அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் அவர் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய தலம். ரொம்ப ஷார்ட்டாகத்தான் அதனுடைய வரலாறு கொடுத்துருக்குறாங்க. அதனால் கொல்கத்தா காளி என்று சொல்லக்கூடிய அந்த காளியினுடைய வரலாறு அவ்வளவுதான் இருக்கின்றது. இறைவனுடைய கருணையினால் அடுத்து இருக்கக்கூடிய தலம் பைரவி பீடம் என்று சொல்லக்கூடியது ஒரிசா மாநிலத்தில் பூரி என்று சொல்லக்கூடிய இடம். இதில் ஒரிசா மாநிலத்தில் பைரவி பீடம். இது கிழக்கு திசையில் கடற்கரை ஓரமாக இருக்கின்றது. சேத்திரம் பைரவி பீடம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லையே, இதனை கோவர்த்தன பீடம் என்றும் சொல்லுவாங்க. பூமியில் கோவர்த்தன பீடத்தை நிறுவியவர் யாரான்னு கேட்டால் ஸ்ரீ ஆதி சங்கரர். இந்த பீடத்தை நிறுவியவர் யாரு? ஸ்ரீ ஆதி சங்கரர் என்று சொல்லக்கூடியவர் நிறுவினார். அங்கதான் ஆஸ்தா தாமகரை அப்படின்னு சொல்லக்கூடியவரை சீடராக ஏற்றுக்கொண்டார். இங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர், பலராமர், சுபத்திரை இவங்க 3 பேரை தான் அந்த தலத்தில் வழிபாடு செய்கிறாங்க. இந்த தலத்தில் ஒரு சிறப்பு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பூரி ஜெகநாதர். என்ன பேர் அவருக்கு? பூரி ஜெகநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய ஒன்று. அதாவது இந்திர உத்தமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவன் தான் அந்த நாட்டை ஆட்சி செய்தான், ஒரிசா மாநிலத்தை. அப்படி ஆட்சி செய்கிற பொழுது பசுக்களை நிறைய வளர்த்து அவன் தானம் கொடுப்பான். பசுக்களை தானமாக கொடுக்கணும். மூதாதையர்கள் சாபம், குலதெய்வத்தினுடைய சாபம், அதுக்கப்புறமா முன்வினை கர்மா, இதெல்லாம் தீரணும்னா ஒரு சிவாலயத்துக்கோ ஒரு பெருமாள் கோயிலுக்கோ என்ன கொடுக்கணும்? ஒரு கோதானம் கொடுக்கணும். அது கொடுக்க முடியாதவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கோவிந்தா சொல்லணும். என்ன சொல்லணும்? கோன்னா பசு, இந்தான்னா தானம்னு அர்த்தம். ஒரு ஏழை அந்தணருக்கு பசுவை தானமாக கொடுத்ததனுடைய புண்ணியத்தை நாம் பெறலாம். அதனால தான் நம்மை 4 பேர் சுமந்து செல்லுகிற பொழுது என்ன சொல்லி தூக்குறீங்க? யாருக்காவது இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? யாருக்கும் தெரியாதா? கோவிந்தான்னு சொல்லி தூக்குறோம் இல்லையா? ஏன் வேறு எதனா சொல்லி தூக்கலாமே, ஏன் கோவிந்தா சொல்லி தூக்கணும்? இந்த இறந்த ஆன்மா, இறந்தவர் இந்த பூமியில் இருக்கிறார். நீங்கள்லாம் ஒரு பழமொழி சொல்லுவீங்களே, எச்ச கையில் மகா 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 கஞ்சம். என்னது? மகா மகா, ஆமாம் கஞ்சம். இந்த காக்கா அவர் சாப்பிட்றார், உட்காந்துட்டு கா 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 கான்னு கத்திட்டு இருக்கு பாவம். இவர் என்ன பண்ணுறாரு, சாப்பாடு தட்டில் இருக்குது, விரல் எல்லாம் சாதம் ஒட்டின்னு இருக்கு. சீ போ காக்கா. எவ்வளவு பெரிய புண்ணியவான் பாருங்க, எவ்வளவு பெரிய புண்ணியவான் இல்லை.
என்னன்னா சீப்போ காக்கான்னு இந்த கையால் ஓட்டுகிற பொழுது இந்த விரலில் இருக்கக்கூடிய ஒரு பருக்கை சாதமாக அந்த காக்காவுக்கு போயிடுமேன்னு அந்த நாக்கில் அவ்வளவு வலிச்சாராம். பார்த்துக்கோங்க அந்த விரல்களை. அப்படி அதுக்கு தான் சொன்னது இந்த பழமொழி. என்னென்ன? ஆமாம், எச்ச கையில் காக்கா ஓட்ட மாட்டேங்கிற பழமொழி. அப்போது அவ்வளவு கருமித்தனம் இந்த தானம் கொடுக்கறதுல, தர்மம் பண்ணுறதுல, இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அரிசி மாவினால் கோலம் போடுறதுல, ஒரு காக்காய்க்கு ஒரு பிடி சாப்பாடு வைக்கிறதுல, பசுமாட்டுக்கு ஒரு அகத்திக்கீரை கொடுக்கறதுல, யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாய்வுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பேசுகிற பொழுது இன்னுரை தானே. யாருடைய வாக்கு? திருமூலருடைய வாக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? இறைவனுக்கு பச்சிலை போதும். ஒரு கடவுளுக்கு நம்ம கோயிலுக்கு வரும்போதே ஒரு இலை வாங்கிட்டு வரணும். எந்த கடவுளுக்காக இருந்தாலும் எல்லா கடவுளுக்கும் ஒரு இலை. என்ன இலை? பிள்ளையாருக்கு என்ன இலை? விடிய விடிய ராமாயணம் கேட்டு பொழுது வெடிஞ்சு சீதைக்கு சித்த பண்ணுற கதையாவே ஆகிப்போச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னனே, முடியலடா சாமி என்னால். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன் அர்த்தநாரீஸ்வர மரம், அர்த்தநாரீஸ்வர மரம்னு. இப்போயாவது புரிஞ்சுக்கிச்சே. இந்த மாதிரி இருந்தால் சொற்பொழிவாளர்கள் நாங்கள்லாம் எப்படி தான் கதை சொல்கிறது? நான் கேட்குறேன். இல்லை, நான் எவ்வளவு நினைவில் வச்சுட்டு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கேட்குறீங்களே, ஒருத்தராவது நினைவில் வச்சுருக்கணுமா இல்லையா? அடுத்த வருஷம் இந்த நாள் கேட்டால் கூட மறக்காமல் சொல்லணும். என்னென்ன? வன்னிய இலை, அருகம்பில் என்பது வேற, அது புல். இலை என்பது வேற, அது தெரிஞ்சுக்கணும். பிள்ளையாருக்கு என்ன இலை? வன்னிய இலை. அர்த்தநாரீஸ்வர மரம்னு முன்னே சொன்னா இல்லையா? சிவன் பாதி காளி பாதி. அப்போனா என்ன அர்த்தம்? அந்த ஒரு இலுக்கு இலையை கொண்டு போய் அவங்களுடைய மேலே வச்சிங்கன்னா பிள்ளையார் அவங்க அப்பா அம்மா ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. உடனே பிள்ளையார் என்ன நினைப்பார்? எங்கள் அப்பா அம்மாவையே எனக்கு மேலே கொண்டு வந்து வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டியே, கொடுக்க வச்சியே, உனக்கு என்ன வேணும் கேள், நான் கொடுக்குறேன். பிள்ளையாரை மகிழ செய்யணும்னா வன்னிய இலையை ஒரு இனுக்கு மேலே வைக்கணும்னு அர்த்தம். தெரிஞ்சுக்கணும். அடுத்து சிவபெருமானுக்கு வில்வம், திருமாலுக்கு அனைத்து பிள்ளையார், அதாவது யாருக்கு? ராமருக்கு, கிருஷ்ணருக்கு, நரசிம்மருக்கு, எல்லாருக்குமே ஒரே இலை எது? துளசி. தெரியும் இல்லையா? அதுக்கு அடுத்து முருகப்பெருமானுக்கு, ஐயோ மறந்து போச்சே, யாரோ சொல்கிறாங்க, கை தட்டுங்கப்பா. மருவு என்று சொல்லக்கூடிய ஒன்று, தவனம்னு சொல்லக்கூடிய ஒன்று, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. முருகப்பெருமானுக்கு என்ன கலர் வேட்டி கட்டிட்டு போவீங்க? அவருக்கு பச்சை சாற்றுதல்னு ஒரு முறை இருக்குது. அன்னைக்கு வேறு பூக்கள் எதுவுமே சாத்த மாட்டாங்க. என்ன முறை? பச்சை இலையை மட்டும்தான் சாத்தியிருப்பாங்க. திருச்செந்தூர் தலத்தில் வந்து என்ன கொடுப்பாங்க? பன்னீர் இலை பிரசாதத்தில் தான் விபூதி வச்சு கொடுப்பாங்க. பைத்தியத்தை கூட தெளிவிக்க ஒன்று மூல வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய இல்லாத குழந்தைகளுக்கு 40 நாள் அந்த தலத்திலிருந்து பன்னீர் இலை பிரசாதத்தை வாங்கி அதில் கொஞ்சம் விபூதியை வச்சு 40 நாள் கொடுத்தா மூல வளர்ச்சி அடையும்னு இன்னைய வரைக்கும் நம்பிக்கை உண்டு. அப்படிப்பட்ட ஒன்று பன்னீர் இலை பிரசாதம், இன்னொன்று தவனம் மறிக்கொழுந்து. இது எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். முருகப்பெருமானுக்கு போனீங்கன்னா ஒரு பிடி மறிக்கொழுந்து, இல்லைன்னா அதில் மாலை கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப புண்ணியம். அவ்வளவு மகிழ்ச்சி அடைவார் முருகப்பெருமான். அம்பாள்னா வேப்பிலை போதும், சிவபெருமானா வில்வம் போதும். இது எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிருச்சு இல்லையா? அப்போ யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாய்வரை. ஒரு கட்டை அகத்திக்கீரை கொடுத்தா 1000 பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியம், 33 கோடி தேவர்களுக்கு உணவு கொடுத்த புண்ணியம், மூதாதையர்களுக்கு திதி கொடுத்த புண்ணியம். இது அத்தனையும் ஒரு கட்டை அகத்திக்கீரையை பசுமாட்டு கொடுத்தா கிடச்சிரும். உடனே கேட்காதீங்க அமாவாசையில் மட்டும்தான் கொடுக்கணுமான்னு. மற்ற நாட்களிலும் கொடுக்கலாம். அமாவாசையில் கணவன் இல்லாத, மனைவி இல்லாமல், அப்பம்மா இல்லாதவங்க, மாமனார் மாமியார் இல்லாதவங்க, அண்ணன் தம்பிங்க, இவர்கள் இறந்தவர்களுக்கு கொடுப்பதற்காக கொடுக்கக்கூடிய ஒன்று. ஆனால் மற்ற நாட்களில் கொடுத்தா அது பசுவிற்கு ஒரு வாய்வுரை கொடுத்தீங்கன்னா அந்த பசுமாடு ஒருவேளை யமன் வந்து நம்மை பாசக்கயிறு பற்றி கொண்டு இழுத்து செல்லுகிற பொழுது அந்த பசு வந்து முன்னாடி நிற்குமா? எனக்கு அவர் உணவு கொடுத்திருக்கிறார், எக்காரணத்தை கொண்டு யமனே அவரை விட்டுட்டு போ, வேணும்னா என்னை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுமா, வாதாடுமா. 33 கோடி தேவர்களுக்கு உணவு கொடுத்த புண்ணியம், மும்மூர்த்திகளுக்கு உணவு கொடுத்த புண்ணியம், பூமியில் 1000 பேருக்கு அன்னதானம் பண்ண புண்ணியம் ஒரு பசுவிற்கு ஒரு கட்டை அகத்திக்கீரை கொடுத்தார். அதுக்கடுத்து யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி.
சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? காக்காவுக்கு ஒரு பிடி வைக்கணும். நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் என்று சொல்லக்கூடிய கால பைரவருக்கு ஒரு பிடி சாப்பாடு வைக்கணும். அதுவும் இல்லையா, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையாவது எறும்பு புற்று இருக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு அரிசி நாள் போடணும், இல்லை அரிசி மாவினால் கோலம் போடணும். ஆனால் பெண்கள் என்ன பண்ணுறீங்க, அரிசி மாவினால் கோலம் போடுறீங்க, கோலமாவோடு சேர்த்து அரிசி மாவையும் ஒன்றா கலந்துடுறீங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் கல்லும் மண்ணும் கலந்து வச்சா எப்படி இருக்குன்னு தான் தெரில. ஏன்னா நம்ம ஆட்கள் எல்லாம் அறிவு, அவ்வளவு அறிவு ஞான கொழுந்தாக இருக்கிறோம். அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போனா என்ன அர்த்தம்? தனியாகத்தான் போடணும் என்பது அர்த்தம். ஒரே ஒரு நாள் போடுங்க, ஒன்றும் பெருசாக இல்லை, ஒரு நாள். அப்படியே இல்லையா, பிள்ளையார் கோயில் தனியாக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு சர்க்கரை இல்லை வெல்லம் கொஞ்சம் பச்சரிசி ஒன்றா கலந்து அந்த பிள்ளையாரை 3 முறை வலம் வருகிற பொழுது அந்த பிள்ளையாரை சுற்றி அப்படி விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அதை விட புண்ணியம் பெரிய புண்ணியம். 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அஷ்டோத்திர சனி, மங்கு சனி, பொங்கு சனி, இருக்கிற சனி இல்லாத சனி எல்லா சனியும் போயிடும். அப்பேற்பட்ட பாக்கியம். ஒரு அரிசி எடுத்து அந்த பிள்ளையாரை சுற்றி இருக்கக்கூடிய எறும்பு சாப்பிட்டுடுச்சுன்னா அவ்வளவு புண்ணியம். அதனால தான் சொன்னாங்க, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி வச்சுன்னு. சரி, அதுவும் முடியலையா, பேசுகிற பொழுதாவது நல்ல வார்த்தையாக பேசுங்கன்னு அர்த்தம். பேசுகிற பொழுது இன்னுரை தானே, நல்ல வார்த்தையாவது 4 பேருக்கு சொல்லணும்னு அர்த்தம். அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, கோவிந்தா 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 என்று நம்மை 4 பேர் சுமந்து செல்லுகிற பொழுது அழைப்பதனுடைய நோக்கம் என்ன? மகா மகா கருமையாக இருப்பாரே ஆயினும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஒரு காக்கைக்கு ஒரு பருக்கு சாதத்தை கூட இடாதவராக இருந்தாலும் கூட கோவிந்தா என்று சொல்லி அவருடைய உடம்பை நாமே தூக்குகிற பொழுது, கோன்னா பசு, இந்தான்னா தானம். ஒரு ஏழை அந்தனருக்கு ஒரு பசுவை தானமாக கொடுத்ததனுடைய புண்ணியத்தை யார் பெறுறாங்க? இறந்து போன ஆன்மாவுக்கு கிடைக்கிறது. அதை தூக்குறவங்க ஒரு 10 பேர்னா 10 முறை கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னா என்ன கிடைக்குது? ஒரு 10 பசுமாட்டை அந்த ஆன்மா தானம் பண்ணிட்டு போகுது. அப்படி தானம் பண்ணிட்டு போனால் அவருக்கு என்ன கிடைக்குது? வைகுந்த பதவி கிடைக்குது, சொர்க்க பதவி கிடைக்குது. அப்போ என்ன சொல்லணும்? ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் கோவிந்தா சொல்ல, வாங்கின கடனை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு பேர் அதுக்கும் நம்ம ஆட்கள் அதை தானேங்க பயன்படுத்துறீங்க. அதுக்கும் நம்ம ஆட்கள் அதுக்கு தானே பயன்படுத்துறீங்க. கோவிந்தா அப்படின்னு இல்லையா, அது தர்ம கணக்கில் போயிடுதுன்றதுக்கு நான் சொன்னது அந்த முறையில் சொல்லலைன்னு சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. அதனால் கோவிந்தா என்கின்ற வார்த்தை அப்போனா என்ன அர்த்தம்? ஒரு பசுமாடை தானமாக கொடுத்த புண்ணியம். இங்கே இந்திர உத்தமன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் என்ன பண்ணுறான்? ஆயிரக்கணக்கான பசுமாடுகளை வளர்த்து ஒவ்வொரு பசுமாட்டுக்களையும் தானமாக கொடுக்கின்றான். ஏற்ற தாழ்வில்லாமல் அடுத்த மதத்தவருக்கும் கொடுத்தான். தன் மதம் இந்து மதம், ஆனால் இந்து மதத்துக்கு மட்டும் கொடுக்கல, எல்லா மதத்தவருக்கும் ஏற்ற தாழ்வில்லாமல் நீக்கி அப்படி கொடுத்தார். அதே மாதிரி இந்த தலத்தில், இந்த பூரி ஜெகநாதர் தலத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் அனைவரும் வழிபாடு பண்ணுவாங்களாம். அங்கே எல்லாருக்கும் சம உரிமை உண்டாம். இந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் மட்டும் சமத்துவம் என்று சொல்லக்கூடிய பூரி ஜெகநாதர் ஆலயம் விளங்குகின்றது. இங்குதான் கபீர்தாசர் என்று சொல்லக்கூடியவர் வணங்கினார். யாரு? பூரி ஜெகநாதரை கபீர்தாசர் வணங்கி இருக்கிறார். யாத்திரிகர் சென்று வழிபாடு செய்வதனுடைய நோக்கமும் அதுதான் காரணம். யாத்திரிகர் என்று சொல்லக்கூடியவர்கள் வழிபாடு பண்ணுறதுக்கு இங்கே அதுதான். அப்போ அப்படிப்பட்ட இன்னொரு சிறப்பு, பிரசித்தி பெற்ற உற்சவ ரத உற்சவம் இங்கு தான் ஆனி மாசத்தில் நடக்குமா. துவாதசி தினத்தில் நடக்குமா. இங்கு வழிபாடு தெய்வங்களுக்கு, கிருஷ்ணருக்கும் சுபத்திரை பலராமர் சிலை இடுப்புக்கு மேலே மட்டும்தான் இருக்கும், இடுப்புக்கு கீழே இருக்காது. அதுக்கு அந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்கிறாங்க.
என்ன தெரியுமா? மரத்தினால் செய்யப்படுறதுக்காக அந்த அரசன் இந்திர உத்தமன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் சிலை செய்கிறதுக்கு மரம் வாங்கி கொடுத்தாச்சு. அப்போ என்ன பண்ணார்னா, கதவை சாத்திட்டு அந்த செய்யக்கூடியவர் செய்துக்கிட்டு இருக்கார். ஐயா, சிலை முடிகிற வரைக்கும் யாரும் கதவை திறந்து உள்ளே வராதிங்கன்னார். என்னையா இருந்தால் உள்ளே போய் பல மாதம் ஆச்சு, இன்னும் வந்த பாட காணமே, சிற்பிக்கிட்ட ஒப்படைத்து எத்தனை மாதம் ஆச்சு, இன்னும் அந்த ஆள் செதுக்குனாரா இல்லையான்னு தெரியலையன்னு சிற்பி செதுக்கி கொண்டிருக்கின்ற பொழுது இடுப்பு வரைக்கும் செதுக்கி முடிச்சிட்டார். இடுப்புக்கு கீழே வந்து செதுக்கலான்ற நேரம் பார்த்து சந்தேகப்பட்டு கதவை திறந்தாங்க. சிலை அதுக்கு மேலே வடிக்க முடியவில்லை அப்படின்னு அந்த பூரி ஜெகநாதரனுடைய ஆலயத்தினுடைய வரலாற்று கல்வெட்டுக்கள் சொல்லுகிறது. அதனால் கிருஷ்ணர் சிலையும் பாதியாக இருக்கும், பலராமர் சிலையும் பாதியாக இருக்கும், சுபத்திரை சிலையும் பாதியாகத்தான் இருக்கும். அதே மாதிரி விஷ்ணுவினுடைய சக்கரம் கொடி பட்டொலி வீசி பறக்கக்கூடிய ஒன்று. அதே மாதிரி ஜெகநாதரும் சுபத்திரை பெரியதொரு கல் மேடையில் எழுந்தருளிருப்பாங்களாம். பிரகாசமாக 200 மீட்டர் நீளம் உண்ட கருட மண்டபத்தில் கருட சிலை வந்து அங்கு வடிக்கப்பட்டிருக்குமா. அப்பேற்பட்ட ஒன்று, அதாவது கோனராக்கிலிருந்து கொண்டு வரப்பட்டதாம். எது? அந்த கருட சிலை என்று சொல்லக்கூடியது. இரு புறங்களும் சிங்கங்கள் அமைக்கப்பட்டிருந்து சிங்கவாய் என்று சொல்லக்கூடிய அழைக்கக்கூடிய ஒரு தலமாகவும் அந்த தலம் இருக்கு. இங்கு ஜூன் ஜூலையில் நடக்கும் ரத யாத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் பிரசித்தி பெற்றது. ஜெகநாதரின் தேர் மிக பெரியது. இதுதான் முதலில் புறப்படும். அது மட்டும் இல்லை, தங்கள் துயர் தீர்ப்பதாகவே கிருஷ்ணர் புறப்பட்டு வருவதாகவே நம்பப்படுகிறது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெகநாதரனுடைய ரதத்தினுடைய உயரம் 14 மீட்டர், சக்கரம் 16, ஒவ்வொரு சக்கரமும் 2 மீட்டர் விட்டம் இருக்கும். விழா முடிந்ததுமே அதை பக்தர்களுக்கு பிரசாதமாக ஒடிச்சு கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு வருடமும் புதுசாதான் தேர் செய்வார்கள், சக்கரம் செய்வார்கள். அப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற என்ன ஆலயம்? பூரி ஜெகநாதர் ஆலயம். இதனுடைய சிறப்புகள் நாளைய தினத்தில் மேலும் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் எல்லா நலங்களும் வளங்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை தர வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்து கொண்டு, ஒரு நிமிடம் ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் ஐயா அவர்களுக்காக தியானமும், அதே போல யூடியூப் சேனல் அதாவது IRIZ அப்படின்னு சொல்லக்கூடிய சேனலில் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியினுடைய முடிந்துட்டதுக்கு பிறகு நாளைய தினத்தில் 6 மணிக்கு நீங்கள் போயிட்டு அந்த சேனல் IRIZ அப்படின்னு சொல்லக்கூடிய சேனலில் போனீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மறுநாள் 6 மணிக்கு அதை யூடியூப்பில் வெளியிட்டு கொண்டு இருக்கிறாங்க. பார்க்க முடியாதவர்கள், கேட்க முடியாதவர்கள் அதை கேட்டு அறிந்து, அதே மாதிரி அந்த சேனலை வந்து நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு, அதே மாதிரி இன்னொன்று ஷேர் பண்ணிக்கலாம். எங்கேனாலும் யாருக்குனாலும் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளுடைய இந்து மதத்தினுடைய பெருமையை, வழிபாட்டு முறைகள், இந்த 51 சக்தி பீடத்தினுடைய அனைத்தையும் தெரிந்து கொள்ளுவதற்கு ஒரு அரிய பெரிய வாய்ப்பாக இருக்கும். அதனால் மகாலிங்கத்திற்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஒரு நிமிடம் இறைவனுடைய திருநாமம் என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சர மந்திரம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு
இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.